விஜயோடைய வருகை பெருசா பாதிக்க போறதே நாம் தமிழர் கட்சியை தான். ஏன்னா இளைஞர்களை தான் முதலீடாக ஈர்த்தவர் திரு சீமான் அவருடைய பேச்சாலும் வீச்சாலும். நாம் தமிழருக்கு தான் ஒரு ஹியூஜ் லாஸ் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. இப்போ ஈரோடு கிழக்கில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிட்டுச்சு. அங்கே விஜய் போட்டியிடலை. அப்போ விஜயினுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் தான் எங்களுக்கு வாக்கு போட்டிருக்கணும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி நாங்கள் வாங்கின வாக்கே எங்களுக்கு கிடச்சிருக்க. அது எப்படி? விஜயின் கட்சியை சேர்ந்தவர்கள் எங்களுக்கு வாக்கு போட்டு நாங்கள் இன்னும் வாக்கு கூட போயிருக்கணும்ல? இல்லை. அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன், நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவில் விஜயுடைய கட்சிக்காரங்க உங்களுக்கு போட்டு விடுவான்னு சொல்ல, உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க விஜய் கிட்ட போயிட்டாங்கன்னு சொல்ல. ஒருபோதும் அது நடக்கவே நடக்காது. காரணம், நாம் தமிழர் கட்சி என்பது கட்சியை ஆரம்பித்து 6 ஆண்டு காலம் பரப்புரை செய்து அறிவும் ஆற்றலும் மிக்கவர்களாக அரசியல் அறிவு ஊட்டப்பட்டு கட்டமைக்கப்பட்ட ஒரு மக்கள் இராணுவம். அதிலிருந்து வெளியில் ஒருத்தர் போயிட்டாங்க அப்படிங்கிறது அப்போ அண்ணன் கூட பேசும்போது சொன்னாங்க, ஒருத்தர் 2 பேர் கட்சியை விட்டு போகிறதும் ஒருத்தர் 2 பேர் கட்சிக்குள்ளே வர்றதும் எல்லா கட்சியிலையும் நடக்கிற சாதாரணமான விஷயம்தான். எந்த புள்ள வளர்ந்தாலும் அனுப்பி விட்டுறீங்களே, தாரவாத்து கொடுத்துறீங்க. வளர்ந்து இந்த புள்ள வளர மாதிரி தெரியுதுன்னா படகு நடத்த கட்சி மாதிரி இல்லை, அப்படி கிடையாது. இது இந்த மென்மே கம்ங்கிறது ஒரு சாதாரண எல்லா கட்சிகளையும் நடக்கிற மென்மே கம்னா பரவாயில்ல, மென் கோ ஆயிட்டே இருக்கே, கம்மா மாட்டுது. இல்ல, அப்படி இல்ல, வருதுங்கிறது உங்களுக்கு தெரியலங்கிறது. நீங்க சொல்லுங்க. நான் தாவே நாம் தமிழர் வெளியேறிய 10 பேரை நான் சொல்லிடுவேன். நாம் தமிழருக்கு வந்த ஒரு 10 பேர் சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் கட்சியில இணைஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இளைஞருடைய வாக்கு உங்கள்ட்ட வெளியே போகல. 100% நாம் தமிழர் கட்சியை பின்பற்றுகிற, நாம் தமிழர் கட்சியின் மீது பற்று கொண்டிருக்கக்கூடிய தம்பி தங்கைகள் ஒருபோதும் விலகி போக மாட்டாங்க.